செந்தமிழ் பள்ளியை சேர்த்து வளர்த்திடுவோம். தன்மையும் ஆதரித்தின் தமிழ் பயிற்றிடும் நிலையம் இதே. வீரமும் மானமும் வீரமும் போற்றுவோம், இறைவனை தினம் துதிப்போம். ஈகையில் வாய்மையில் அடக்கும் உயர் பண்பில் என்றுமே உயர்ந்திடுவோம். வாழ்க வெப்பத்தில் தமிழ் கல்வி நிலையம் பாடிய பாடியவே. வாழ்க தமிழ் அன்னையாளி சுருளகம் பாடிய பாடியவே. அன்பை பொலிந்தென்றும் ஒற்றுமை பேணிய அருங்களை கற்றிடுவோம். இன்ப தமிழ் மொழி இனிது துலங்கிட எம்மையை அர்ப்பணிப்போம். சங்க தமிழ் என்று மங்கா புகழுடன் தரணியில் ஓங்கிடவே. எங்கும் தமிழ் மொழி எதிலும் தமிழ் மனம் எங்களுடன் பாடியவே. பாரதத்தில் தமிழ் கல்வி நிலையம் பாடிய பாடியவே. வாழ்க தமிழ் அன்னையாளி சுருளகம் பாடிய பாடியவே. வாழ்க வெப்பத்தில் தமிழ் கல்வி நிலையம் பாடிய பாடியவே. Our home is goodbye seas, our lands abound in nature's gifts of beauty rich and rare. In history's page let every state and land so
கதை மூலம் நிறுத்தல் செய்வோம். மா என்ற எழுத்தில் பழம் அல்லது பாட்டு பாடுங்கள். மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்த மாம்பழம் இதுதான். வாங்கிய எழுத்தில் பழப்பழம். வணக்கம் இல்லையன். வணக்கம் டீச்சர். நல்லா படிக்கிறீங்களா? நல்லா சந்தோஷமா இருக்கிறீங்களா? சோறும் உண்ணவா கொச்சி மஞ்சள் பூசுவா. வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. புறா, நாங்கள் கடந்த காலம் வேடல் புறா கதை படித்தோம் அல்லவா? ஓம், எனக்கு ஞாபகம் டீச்சர். அது ஒற்றுமையின் பலத்தை எடுத்து சொல்லும் கதை டீச்சர். மணி அடிக்க போகுதே.
நீயன்னா இணை உனக்கு யாரம்மா ஊனா ஊவன்னா உயிரும் உடலும் நீயம்மா ஏனா ஏன்னா எல்லாம் எனக்கு நீயம்மா ஐயன்னா ஐயமே மனதில் இல்லை தானம்மா ஓனா ஓவன்னா ஒளி விளக்கு நீயம்மா ஒவ்வொன்னா அக்கண்ணா ஒவ்வை சொல்லு அமுதம்மா ஒவ்வொன்னா அக்கண்ணா ஒவ்வை சொல்லு அமுதம்மா
ஒன்று ஆண்கள் ஜாதி ரெண்டு முத்து தமிழ் மூன்று நன்னிலம் நாடு உலகில் ஒன்று ஆண்கள் ஜாதி ரெண்டு முத்து தமிழ் மூன்று நன்னிலம் நாடு அஞ்சுவதற்கு அஞ்சு
கதையும் பாட்டும் சொல்ல போகிறோம். எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று கதைக்கிறார்களே, அந்த ஒற்றுமை என்றால் என்ன? எல்லோரும் ஒன்று கூடி சண்டை பிடிக்காது மகிழ்ச்சியாக வாழ்தலே ஒற்றுமை. ஏன் அப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும்? இதற்கு உங்களுக்கு ஒரு கதை சொன்னால் விளங்கும். கதையா? கதை என்றால் உங்களுக்கு நல்ல விருப்பம். கதையாய் சொல்லுங்கள், எங்களுக்கு கதை கேட்க ஆசையா இருக்கு. சரி சரி, நாம் உங்களுக்கு காளை மாடுகளும் புலியும் என்ற கதையை சொல்ல போகிறோம். ஒரு காட்டில் 4 காளை மாடுகள் ஒன்றாக கூடி வசித்து வந்தன. இந்த காளை மாடுகள் தினமும் ஒன்றாகவே புல் மேய செல்லும். புலி ஒன்று காளை மாடுகளை பிடித்து தின்ன ஆசைப்பட்டு தினமும் அவ்விடத்திற்கு வரும். ஆனால் காளை மாடுகள் ஒன்றாக கூடி அதனை விரட்டி விடும். ஒரு தடவை இக்காளை மாடுகள் இடையே சண்டை வந்தது. இதனால் 4 காளை மாடுகளும் தனித்தனியாக புல்மேய தொடங்கின. இதனை கண்ட புலி இதுதான் தருணம் என எண்ணியது. தனித்தனியாக நின்ற காளை மாடுகளை அடித்துக் கொண்டு தின்றது. பார்த்தீர்களா நண்பர்களே, ஒற்றுமையாக காளை மாடுகள் இருந்தபோது புலிக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் காளை மாடுகள் சண்டை போட்டு பிரிந்த பின் புலி அவற்றை இலகுவாக கொன்றுவிட்டது. இதிலிருந்து நாங்கள் எதை அறிகிறோம்? ஒற்றுமை தான் நமக்கு பலம். எனவே நாம் எல்லோரும் ஒற்றுமையாக கூடி வாழ்வோம். கூடி வாழ்வோம், கோடி நன்மைகள் பெறுவோம். கூடி வாழ்வோம், கோடி நன்மைகளை பெறுவோம். இப்போ நாங்கள் ஒற்றுமையை பற்றி ஒரு பாட்டு பாடலாமா? காளையை புலி கொன்றது
வாழ்வே நம்ம ஒற்றுமை நெஞ்சில் அனைவருக்கும் தாழ்வே ஒன்று பெற்றால் அன்பு வாழ்வே நம்ம ஒற்றுமை நெஞ்சில் அனைவருக்கும் தாழ்வே நன்றிது தீண்டிட வேண்டும் இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கேது வேண்டும் நன்றிது தீண்டிட வேண்டும் இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கேது வேண்டும் வந்தே மாதரம் என்போம் கிட்ட வில்லக்கிட்ட பீமா 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 கிட்ட கதை கட்ட வில்லு முருகு 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 கிட்ட கண்ண கிட்ட ஈசை 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 கிட்ட மலைய கட்ட உங்க கிட்ட அன்ப கட்ட உங்க கிட்ட அன்ப கட்ட காணும் காணும் நெக்ஸ்ட் வீக் செய்வோம் ஆணவம் தவிர்ப்போம் இனிமை காப்போம் ஈகை செய்வோம் அன்பு செய்வோம் ஆணவம் தவிர்ப்போம் இனிமை காப்போம் ஈகை செய்வோம் அன்பு செய்வோம் ஆணவம் தவிர்ப்போம் இனிமை காப்போம் ஈகை செய்வோம் அன்பு செய்வோம் ஆணவம் தவிர்ப்போம் இனிமை காப்போம் ஈகை செய்வோம் உண்மை சொல்வோம் ஊக்கம் அடைவோம் ஏற்றம் எமதென எட்டி பிடிப்போம் உண்மை சொல்வோம் ஊக்கம் அடைவோம் ஏற்றம் எமதென எட்டி பிடிப்போம் கல்வியை மதிப்போம் கடினமாய் உழைப்போம் காலம் என்பதை பொன்னென மதிப்போம் கல்வியை மதிப்போம் கடினமாய் உழைப்போம் காலம் என்பதை பொன்னென மதிப்போம் நல்லதை நினைப்போம் நன்மை செய்வோம் நட்பின் தலத்தை நாடி நிற்போம் நல்லதை நினைப்போம் நன்மை செய்வோம் நட்பின் தலத்தை நாடி நிற்போம் மண்ணை மதிப்போம் நலம் செடி வளர்ப்போம் கண்ணை போல கண்ணை காப்போம் மண்ணை மதிப்போம் நலம் செடி வளர்ப்போம் கண்ணை போல மண்ணை காப்போம் தமிழை அறிவோம் தாய்மொழி வளர்ப்போம் தீயை போல தீயென தவிப்போம் தமிழை அறிவோம் தாய்மொழி வளர்ப்போம் தீயை போல தீயென தவிப்போம் ஒற்றுமை காப்போம் ஒன்றாய் வாழ்வோம் எங்கும் எதிலும் இறைவனை காண்போம் ஒற்றுமை காப்போம் ஒன்றாய் வாழ்வோம் எங்கும் எதிலும் இறைவனை காண்போம் ஒற்றுமை காப்போம் ஒன்றாய் வாழ்வோம் எங்கும் எதிலும் இறைவனை காண்போம் ஒற்றுமை காண்போம் ஒன்றாய் வாழ்வோம் எங்கும் எதிலும் இறைவனை காண்போம் விடு என் கையை அந்த காலத்திலே நான் ஒரு பாட்டு பாடினால் எந்த பேயும் பயத்தோடுமே இப்ப என் பாட்டுக்கு இந்த பேய் பயப்படவில்லையே. Hey, old woman, get lost. I'm late for my ship. என்ன மொழியடா இது? உனக்கு தமிழ் பேச தெரியாதா? Ramu, wait a minute. இப்ப எனக்கு தமிழ் பேச முடியும். அதுதானே பார்த்தேன். தமிழ் என்றால் எந்த பேயும் பயந்தோடுமே. ஏய் பாட்டி, நான் பேய் இல்லை, நான் ஒரு ஏலியன். நீ எளியவள் தான். அல்லாவிட்டால் விண் உலகில் இருந்த என்னை இங்கே எடுத்து வருவாயா? இது என்ன லோகமடா? இது பூலோகம். நான் உன்னை இங்கே விட்டு போகிறேன். பூலோகமா? நில், நீ தப்ப முடியாது. பாதி கேட்டால் பதைக்க வெட்டுவான், அதிகமா கேட்டால் அது தெரிவான் உன் தலையை. பாவம் பாட்டி, இன்னும் விண்ணுலகத்துல இருக்கிறா. கடவுளே, மறந்தே போய்விட்டேன். இது பூலோகம். நீ மறந்து விடாத பாட்டி, நான் போய் வருகிறேன். கொஞ்சம் நில்லுங்க.
இது ஆணின் குரல். என்ன மொழி பேசுகிறார்? இவன் தமிழன் அல்லவோ? கொஞ்சம் இல்லுங்கோ, தமிழ்தானே. ஓஹோ, மணிப்புறவால நடை. தமிழிலே வடவர் மொழி கலந்தது போல் பிற மொழி ஏனோ கலந்திருக்கிறது. என்ன ஆச்சி? What do you want? வேட்டி கிடையாதா? ஆச்சி, பல தமிழ் சொல் மற்றவை புரியவில்லையே. அடடே, இங்கிலீஷ் தெரியாதே. இங்கிலீஷ் தெரியாமல் ஏன் இங்க வந்த நீங்கள்? ஆமாம், என் உலகத்தில் இருந்திருக்க வேண்டும். ஆள் கொஞ்சம் லூஸ் போல கிடக்கு. பாட்டி, என்ன வேண்டும் பாட்டி? அது நல்ல தமிழ், நல்ல தமிழ் பசிக்குதப்பா. தாலே கட்ட ஆபீஸுக்கு போற நேரத்திலே வந்திருக்கே பாட்டி. எனக்கு ஒருவரும் தாலி கட்டியதில்லை. அது சரி, எங்கே போகிறது என்றால்? கந்தோருக்கு தான். வேறெங்கே? கந்தோரா? அது வந்து உண்மை உண்மை, கிரீடு காலத்து கிழவிதான். நீ தமிழன், நீ தமிழன். தமிழ் 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 பசிக்குதப்பா. இப்ப சாப்பாடு போட முடியல. கிளம்பிய கேசி கலைக்கல. போட்டுக்கு போய எங்க போயிருக்கு? இங்கேதான் இருக்கிறேன். உங்களுடைய காந்தன். காந்தனும் கண்கட்ட மனுஷன். பசிச்சா இருக்கிற இடத்துல கேட்டு வாங்கி விழுங்க தெரியாது. எனக்கு பல்லொன்றும் விழுவில்லை அம்மா. நன்றாக சப்பியம்பே. உண்டாக நிக்கிடம் வேண்டும். வேற எங்கேயாவது போய் பாருங்க. தமிழ் தமிழ் நல்ல தமிழ். உடுப்புதான் தெரிகிறது, உடம்பெல்லாம் தெரிகிறது, என் வயிறு எரிகிறது. இந்த உடுப்புக்கு என்னவா? ஃபேஷன் தெரியாமல் பேசக்கூடாது பாட்டி. உத்தியோகத்துக்கு போறதுதான் இப்படிதான் போவேன். உத்தியோகமா? இல்லால் வீட்டில் இருப்பதில்லையா? இன்று ஆணும் பெண்ணு வேலை செய்தால்தான் வாழலாம் என்றது தெரியாது. ஓகே பாய். ஒலி என் தமிழ் மகளே. பாட்டி, ஆஸ்திரேலியாவுக்கு புதுசு போல. எப்ப வந்தனியல் பாட்டி? எது வீடு? ஒரு தான் வந்தேன். வீடு உன்னுலகம் தான். பாய்த்திய நல்லா புத்தி போச்சு. பேர பிள்ளைகளை பார்க்க ஊரிலே இருந்து கொண்டு வரது இதுகளை. இதுகள் இங்கே அலைந்து திரியுதுகள். பேசுறேன் பேசுறேன், இருங்கோ வாரேன்.